தவறுகள் இந்த நாட்டில ஓவரா நடக்குது மக்களே. அதுக்கு என்ன காரணம்? இதைத்தான் நம்ம முதல் கண்டுபிடிக்கணும். அவனுடைய மூளை செயல்பாடுகள், கெட்ட எண்ணம் கொண்ட ஒருவன், அவனுடைய மூளை செயல்பாடுகள் தூண்டிக்கொண்டு அதுக்கு தவறு செய்யலான்னு. இதை முதல் ஆராய்ந்து கண்டுபிடிச்சு, அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் குடுத்தா சரி பண்ணலாம். தவறான ஒரு மூளை கொண்டவன் தவறு செய்வான். எல்லாரும் தவறு செய்ய மாட்டாங்க. நல்ல மூளை கொண்டவன் டாக்டர் ஆகணும். மூளை நல்ல மூளையா இருந்துன்னு வச்சுக்கோங்க, அவன் டாக்டர் ஆயிடுவான். ஒரு கொலை செய்யணும்னு அவன் மூளை செயல்பாடு தவறா இருந்ததுன்னா, அவன தூண்டிகிட்டே இருக்கு. அவன் தவறு செஞ்சே ஆவான். இது என்ன சொல்றதுன்னு நமக்கு தெரியல. ஒருத்தன் தவறு செய்யலன்னா, அவனுடைய மூளை செயல்பாடு தான் காரணம். அவன தூண்டிகிட்டே இருக்கு. இதனால தான் அவன் தவறு செய்றான். அத கண்டுபிடிச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் குடுத்தா சரியாயிரும். அத எப்படி கண்டுபிடிக்கிறது? யாருக்கும் தெரியாது. எல்லாருமே கொலை செய்ய மாட்டாங்க. சில பேர் கொலை செய்யறதுக்கு பயந்துப்பாங்க. கத்தி தூக்குறதுக்கே பயந்துப்பாங்க. ஒரு சில பேர் செஞ்சுருவாங்க. அந்தனுடைய மூளையினுடைய செயல்பாடுகள், தவறான எண்ணம் கொண்டவை, தவறான மூளையின் செயல்பாடுகள் அவன தூண்டிவிட்டு கொலை செய்ய வைக்கும். இப்படித்தான் குற்றவாளி ஆக்குறாங்க. இவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் தெரியல. எல்லா மனிதர்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே அவங்க நல்ல மூளை கொண்டவர்கள் என்று சொல்லவே முடியாது. எல்லாமே நல்ல மூளை நல்லவங்க மாரியே பழகுவாங்க. ஆனா, கொலைகார மூளையா இருக்கு. அவங்கள எச்சரிக்கையா பழகணும். கொலை செய்ய தயங்கவே மாட்டாங்க. எது வேணாலும் செய்வாங்க. அவங்கள தூண்டிட்டே இருக்கு. மனதளவுல காமமா இருக்கட்டும், எல்லாமே தூண்டிட்டே இருக்கு. செய்யலாம், செய்யலாம், செய்யலாம்ன்னு தூண்டிட்டே தான் அவன் ஒரு நாளைக்கு செஞ்சுருவான். அந்த மாரி எண்ணம் கொண்டவர்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அவர்களாக போயி நம்மளுக்கு கெட்ட எண்ணம் வருது, நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அப்படி அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி செஞ்சா மட்டும் தான் பல தவறுகள செய்யாம இருக்க முடியும். அத எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் தெரியல. கெட்ட எண்ணம் கொண்டவர்கள் யார் யார்? அத எப்படி கண்டுபிடிச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் குடுக்க போறோம்? எப்படி குடுக்கறது? இது அரசாங்கம் பார்த்து தான் முடிவு எடுக்கணும். இது எப்படின்னு தெரியல. எல்லாரும் இது செய்ய போறதில்ல. எவ்வளவோ கஷ்டப்பட்டு குழந்தைகள வளர்த்துறாங்க, பண்றாங்க. டப்புன்னு ஒரு நாள் கொண்டு போட்டு போறது ரொம்ப ஈஸியே கிடையாது. நான்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன். நான் கூட ஒரு விபத்துல மாட்டிட்டேன். என் குடும்பத்த காப்பாத்த பயங்கரமா போராடுறேன். எவ்வளோ கஷ்டம். அதோட வேதனைகள் தெரியும். ஈஸியா ஒருத்தன் கொலை செஞ்சுட்டு போயிடுறான். அது புரியல. அந்த மாரி எண்ணம், தவறான எண்ணம் மூளை கொண்டவன் அந்த தவறு செய்வான். இது உண்மை. ஒரு நல்ல மூளையை கொண்டவன், நல்ல மனிதனாக எல்லாருமே உதவி செய்வான்னு சொல்ல முடியாது. கெட்ட மூளை கொண்டவன் தான் கெட்டது செய்வான். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இத கண்டுபிடிச்சு, அவங்களாகவே சென்று கெட்ட எண்ணம் உங்க மனசுல வருது. மூளை உங்கள தூண்டுதுன்னா, நீங்க போய் ஒரு நல்ல டாக்டர பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. அது வாங்க. ஒரு நாள் பசிக்காக போய் ஒரு கொலை செய்யறது, அது தவறான விஷயம். நாளைக்கும் அந்த பசி வரும். ஸோ ஒரு நாள் செஞ்சுட்டு போய் ஜெயிலுக்கு போய் தானே போறீங்க. அதனால எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு புள்ளைய படிக்க வைப்பாங்க. அந்த புள்ள லைஃப்பும் போகுது. அந்த அவங்க ஃபேமிலிக்கு சாக வரைக்கும் அந்த வேதனைகள் ரொம்ப கொடுமையா இருக்கு. ஏன் அந்த மாரி செய்றீங்க? உங்களுக்கு தவறா இருக்கிறது தெரியும். ஒரு ட்ரீட்மெண்ட் எடுங்க. நல்ல மனிதர்களா வாங்க. உங்க மூளைய நீங்களே ஆராய்ச்சி பண்ணுங்க. ஏன் தவறான தூண்டுதல் வருது? அப்ப நீங்களே ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்ல மனிதரா வாங்க. உங்கள நீங்களே திருத்தா மட்டும் தான் இந்த தவறு நடக்காம என்ன தண்டனை கொடுத்தாலும் என்ன பண்ண முடியும்? ஒரு மனிதன் கெட்ட எண்ணம் கொண்ட மனிதன். தண்டனை இருக்கிறது தெரிஞ்சும் தவறு பண்றான். இல்லையா? அப்போ அவனுக்கு ஒரு தேவை என்ன? இந்த ட்ரீட்மெண்ட் தான். இது என்ன பண்றதுன்னு புரியல. எத்தனையோ பேர் பாதிக்கப்படுறாங்க. ஈஸியா ஒரு கொலை பண்ணிட்டு போறது. அது எவ்வளோ கொடுமை. அந்த குடும்பம் எவ்வளோ பாதிக்குது. ம். இவங்களுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த கெட்ட மூளை கொண்டவன் யார்? இத கண்டுபிடிக்கணும். நீங்களே முன் வந்து எனக்கு ஒரு கெட்ட எண்ணங்கள் வருது. எனக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுங்க. அப்பத்தான் இந்த தவறுலருந்து நீங்க தண்டனையிலருந்து தப்பிக்க முடியும். இல்ல ஒரு நாள் நீங்க செஞ்சே தீருவீங்க. மக்களே டைம்